Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பவர் query ஆப்டிமைசேஷன். நீங்கள் டேட்டா செட் இம்போர்ட் பண்ணும்போது ரிப்போர்ட்ஸ் கண்டிப்பாக ஸ்லோ ஆகும், விஷுவல்ஸ் நிறைய டைம் ஹேங் ஆகும். அதுக்கு மெயினான இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா இன்எஃபிஷியன்ஸ் queries தான். இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பவர் query ஆப்டிமைசேஷன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். டேட்டா செட்டோட சைஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, query ஃபோல்டிங்னா என்ன, அது எந்தெந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு query ஃபோல்டிங் அஃபெக்ட் பண்ணும், எந்தெந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் query ஃபோல்டிங் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றத ரியல் டைமோட எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டெமோ டேபிள் ஒன்று இருக்குது. அந்த டேபிளில் உள்ள டேட்டா என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ 1 மில்லியன் ரோஸ் இருக்குது. இதுதான் சாம்பிள் டேட்டா. நம்பர் ஆஃப் காலம் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா டாட் காலம்ஸ் டேபிள் நேம், என்ன டேபிள் நேம் செக் பண்ணுமோ அந்த டேபிள் நேம் கொடுத்து ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை காலம்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ 1 மில்லியன் ரோஸு, காலம்ஸ் வந்து 50 காலம் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து பவர் பிஐயில் இம்போர்ட் பண்ணலாம். எஸ்கியூஎல் சர்வர் கிளிக் பண்ணிக்கோங்க. சர்வர் நேம் காப்பி பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோவில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் சர்வர் நேம் காப்பி பண்ணிக்கோங்க. டேட்டா பேஸ் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் தான். ஓகே, நமக்கு இப்போ 1 மில்லியன் ரோஸும் லோட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டேபிள் கார்டு மட்டும் க்ரியேட் பண்ணிட்டு எவ்வளோ ஸ்டோரேஜ் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு இதோட ஸ்டோரேஜ் என்ன வருதுன்றதை டாக் ஸ்டூடியோவில் பார்க்கலாம். அட்வான்ஸில் வியூ மெட்ரிக்ஸில் ரன் பண்ணிங்கன்னா இந்த சம்மரி. ஸோ இங்கே சம்மரியில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 400 MBs இருக்குது. இந்த பர்டிகுலர் டேட்டா செட் நம்ம விஷுவல்ஸ் எதுவுமே க்ரியேட் பண்ணல, கால்குலேட்டர் காலம்ஸ் எதுவுமே க்ரியேட் பண்ணல, ஜஸ்ட்டு ஒரே ஒரு டேபிள் கார்டு மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி வந்துடும். பட் இன்கேஸ் இப்போ நீங்கள் விஷுவல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் அதிகமாகும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். மாடலை ரெஃப்ரெஷ் பண்ணி எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸ்கீமா அண்ட் டேட்டா இதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 1 மில்லியன் ரோஸ் லோட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு டேபிள் கார்டு மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 34 செகண்ட்ஸ் ஆகிருக்கு. எந்த விஷுவலும் இல்லை, ஒரே ஒரு விஷுவல் மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்துட்டு 34 செகண்ட்ஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து query ஃபோல்ட் ஆகிருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போயிடுங்க. நேவிகேஷனில் கிளிக் பண்ணி வியூ நேட்டிவ் query. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காலமும் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. ஸோ query ஃபோல்டிங் நடந்திருக்கு. பட் இன்கேஸ் நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது query ஃபோல்டிங் ஆகுதா இல்லையான்றதை அந்த ஸ்டெப்ஸ் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நம்ம செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு அரௌண்ட் 50 காலம்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். பட் எல்லா காலம்ஸும் ரிக்வயர்டா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சில காலம்ஸ் தேவையில்லாமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் க்ரியேட்டட் டேட், அப்டேட்டட் டேட், இந்த மாதிரியான காலம்ஸ்லாம் நமக்கு தேவையே படாது. ஸோ அதை நம்ம தேவையில்லாமல் லோட் பண்ணும்போது நமக்கு அதுக்கான ஸ்டோரேஜ் நம்மளோட மாடலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காலம்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த டேட்டா செட்டை நம்ம லோட் பண்ணும்போது எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸ் வருது, மாடலில் சைஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து தேவையில்லாத காலம்ஸ்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். தேவையில்லாத காலம்ஸ்லாம் எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா பேஸ்ட் ஆன் ரிப்போர்ட் தான். நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்டில் எந்தெந்த காலம்ஸ் எல்லாம் வச்சு கேபிஐ மெஷர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த காலம்ஸ்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். எதெல்லாம் காமனாக பார்த்தீங்கன்னா மெட்டா டேட்டா எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட்டட் டேட்டு, சோர்ஸ் ஃபைல் நேமு, இதெல்லாம் நமக்கு தேவையே படாது. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம ரிப்போர்ட்டில் காமிக்க போகிறது கிடையாது. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ நான் ஒரு சில காலம்ஸை மட்டும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். நமக்கு டோட்டலாக 25 காலம்ஸ் தேவை. மித்த 25 காலம்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு இங்கே சூஸ் காலம்ஸில் போயிட்டு எந்தெந்த காலம்லாம் தேவை இல்லையோ அதெல்லாம் அன்செக் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஓகே, ஸோ நான் இந்த ரிப்போர்ட்டுக்கு தேவையான காலம்ஸ் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். மற்ற காலம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதை லோட் பண்ணலாம். க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்து லோட் பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு 34 செகண்ட்ஸ் ஆகிருக்கு. இப்போது எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் ஸ்கீமா அண்ட் டேட்டா. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15-16 செகண்ட்ஸில் 50% தான் டைம் எடுத்திருக்கு ப்ரீவியஸ் இதை கம்பேர் பண்ணும்போது. ஓகே,
ஸோ இப்போ இதில் வந்து query folding நடந்திருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா query foldingன்றது தான் ஆப்டிமைஸ்டான வே, அது நடந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ வியூ நேட்டிவ் queryயில் இங்கே செலக்டட் காலம்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ query folding நடந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லாஸ்ட் 2 years டேட்டாவை மட்டும் ஃபில்டர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட டேட்டா சைட்ஸ் டிஃப்ரென்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ப்ரீவியஸ் டேட்டா செட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 400 MB. பட் இந்த டேட்டா செட்டோட சைஸ் என்ன வருது அப்படின்றதையும் செக் பண்ணிடலாம். ஸோ அகெயின் அட்வான்ஸ்டில் வியூ மெட்ரிக்ஸில் ரன் பண்ணிடுங்க. சம்மரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 199 அரௌண்ட் 200 MB தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 50%க்கு மேலே ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம எதனால் ரெடியூஸ் ஆகிருக்குன்னா நம்ம தேவையில்லாத காலம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த ஒரு காரணத்தினால மாடல் சைஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு. அடிஷ்னலாக நீங்கள் இன்னொன்று பார்க்கணும். மாடல் சைஸ் ரெடியூஸ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அடிஷ்னல் டெம்ப் டேபிள்ஸ் நிறைய க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டர் டேட்னால் க்ரியேட் பண்ணுற டெம்ப் டேபிள்ஸ், இதையுமே நம்ம டிசேபிள் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னா, ஸோ ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு டேட்டா லோடுன்றதில் ஆட்டோ டேட் அண்ட் டைம்னு இருக்கும். டைம் இன்டெலிஜென்ஸ் கீழே ஆட்டோ டேட் அண்ட் டைம்னு இருக்கும். இதை அன்செக் பண்ணிக்கலாம். கரண்ட் ஃபைலில் மட்டும் அன்செக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எந்த ஃபைல்லையுமே உங்களுக்கு தேவையில்லைன்னா இங்கே அன்செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் டாக் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப் டேபிள்ஸ் எதுவுமே இருக்காது. இன்னுமே மாடல் சைஸ் ரெடியூஸ் ஆகிருக்கும். அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ 199லேருந்து 175 ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே டெம்ப் டேபிள்ஸ் எதுவுமே வரல. இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெசசரி காலமை ரிமூவ் பண்ணும்போது மாடல் பெர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு டைரெக்டாக இம்பேக்டை பார்க்க முடியும். இன்னும் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டேட்டாவோட சைஸை கம்மி பண்ணணும். இப்போ நமக்கு அரௌண்ட் 1 million rows இருக்குது. இந்த 1 million rowஸும் நமக்கு ரிப்போர்ட்டில் தேவையா, ரிப்போர்ட்டாக கண்டிப்பாக அவ்வளோ பீரியடுக்கு பார்ப்பாங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 years டேட்டாக்கு மேலே பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் ரோலிங் பீரியட், அதாவது இன்றைக்கி டேட்லேருந்து லாஸ்ட்டு 2 years டேட்டா மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நம்ம டேட்டாவை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா இங்கே நீங்கள் ஆர்டர் டேட்டை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ரோலிங் பீரியட் ஃபில்ட்ரு வராது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஃபில்டரை ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம எம்கொரியில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஈச் டேட் ப்ரீவியஸ் இயர் இருக்குது இல்லையா, இதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு தேவை கரண்ட் டேட் வேணும். அதுக்கு டேட் டைம் லோக்கல்னு டைப் பண்ணிங்கன்னா லோக்கல் நவுன்னு ஒரு டைம் ஸ்டாம்ப் வரும். லோக்கல் நவுன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து டைம் ஸ்டாம்ப் கிடைக்கும். இதில் வந்து டேட்டு நம்ம எடுக்கணும். டேட் ஃப்ரம் கொடுத்து இதிலேருந்து டேட் வந்துடும். ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த டேட்டோட 2 years மைனஸ் பண்ணணும். அதுக்கு வந்து டேட் டாட் ஆடிஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆடிஎஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த அவுட்புட்டில் வர்ற டேட்டில் -2 கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து நமக்கு 2 yearsக்கு முன்னாடி உள்ள டேட் கிடச்சிரும். ஸோ இது என்ன கம்பேர் பண்ணணுன்னா ஆர்டர் டேட்லேருந்து கிரேட்டர் தென் ஆர்டர் டேட்டாக இருக்கான்றதை கம்பேர் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி இங்கே ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ கிரேட்டர் தென் ஆர்டர் டேட், அவ்வளோதான். ஸோ ஆர்டர் டேட் வந்து இந்த பர்டிகுலர் 2 yearsக்கு முன்னாடி உள்ள டேட்டுக்கு மட்டும் செக் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே டேபிள் செலக்டட் ரோஸில் ஃபில்டர் பண்ணிடும். ஓகே, இப்போ டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு 2 years டேட்டா மட்டும் வரும். இது கீப் ஆன் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் ரிப்போர்ட் ரெஃப்ரெஷ் ஆக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ இதில் என்ன எரர் வருதுன்றதை செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து ஒரு கமா மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் எரர் வருது. ஸோ டன் கொடுத்துடலாம். ஸோ நமக்கு இங்கே டேட்டா ஃபில்டர் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம அசெண்டிங் டிசெண்டிங் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ டேட்டா வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இது வந்து query folding நடந்திருக்கா அப்படின்றத அகெயின் வியூ நேட்டிவ் queryயில் போனீங்கன்னா நமக்கு இங்கே டேட்டா வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் டேட்டா வந்து ஃபில்டர் ஆகிருக்கிறது. ஸோ query folding நடந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ லாஸ்ட்டாக கம்பேர் பண்ணும்போது ஒரு சர்டன் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு இம்ப்ரூவ் ஆகிருந்தது இல்லையா. ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் வந்து எல்லா டேட்டாவையும் இம்போர்ட் பண்ணியிருக்கோம், பட் சில காலம்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து
டேட்டாவே ஃபில்டர் அவுட் பண்ணிட்டோம். 2 இயர்ஸ் டேட்டா மட்டும்தான் வச்சுருக்கோம். இப்போ எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இதை ரீசெட் பண்ணிக்கலாம். 16 செகண்ட்ஸ்லேருந்து இப்போ எவ்வளோ மாறுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 செகண்ட்ஸ்லேயே டேட்டா முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இதோட டேட்டா ஸ்டோரேஜ் எவ்வளோ, மாடலோட ஸ்டோரேஜ் எவ்வளோ வருது அப்படின்றதையும் செக் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் இது ரியலாக ஒர்க் ஆகுதா அப்படின்றது தெரியும். டெவலப்பர் இன்டர்வியூவில் இந்த கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. மாடல் சைஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, நேட்டிவ் கொரினா என்ன, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, எங்கெல்லாம் எந்தெந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணும்போதெல்லாம் நேட்டிவ் கொரி ஒர்க் ஆகும், ஐ மீன் கொரி ஃபோல்டிங்னா என்ன, கொரி ஃபோல்டிங் எந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கெலாம் ஒர்க் ஆகும், எந்தெந்த இதுக்கெலாம் ஒர்க் ஆகாது, எப்போ நீங்கள் கொரி ஃபோல்டிங் செக் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து இன்டர்வியூவில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரியல் டைமாக பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் உங்களால் அதுக்கான ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 175 வந்தது, இப்போ வந்து 151 கம்மியாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சர்டன் ஸ்டேஜஸ், ஒவ்வொரு ஸ்டேஜாக அந்த மாடலோட சைஸை எந்தெந்த விதத்துலலாம் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இனிஷியலாக லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 33 செகண்ட்ஸ் வந்தது, 400 MB வந்தது. பட் அந்த டேட்டா செட்டை கம்பேர் பண்ணும்போது இப்போ பார்த்திங்கன்னா 151 MB தான் வந்திருக்கு. ஸோ இந்த டேட்டா சைஸ் வந்து நமக்கு லாஸ்ட் 2 இயர்ஸ் டேட்டான்னு இருக்கிறதுனால மாடல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகாது. இதே ஓகே, கொரி ஃபோல்டிங்கை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதில் வந்து கொரி ஃபோல்டிங் எந்த ஸ்டெப்ஸுக்கு நடக்காது அப்படின்றத ஒரு சாம்பிளோடு நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு இப்போ இந்த கஸ்டமர் நேம்னு இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்தில் உள்ளது தான் கஸ்டமர் ஐடி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஐடியை மட்டும் ஒரு செப்பரேட்டட் காலம்ஸில் வைக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு டீலிமிட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணலாம். நான் வந்து இப்போ காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிளில் கொடுத்து நான் பண்ணுறேன். அந்த காலம் செலக்ட் பண்ணுறேன். இதுவரை நீங்கள் காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலை அப்படின்னா இது மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி ஒர்க் ஆகுன்றதையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரம் செலெக்ஷன் கொடுத்துருங்க. இதில் என்னென்னா ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸலில் ஒர்க் பண்ணியிருக்க மாதிரியே தான். இதுலேருந்து என்ன வேல்யூ வேணுமோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 3093 தான் எனக்கு வேணும். ஸோ அதனால் வந்து 3093 போட்டு என்ட்ரு பண்ணுறேன். 3093 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் காலம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்துடுச்சு. ஏன்னா எனக்கு அந்த வேல்யூ தான் தேவை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த காலம்ஸ்லாம் நான் இது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்துடுச்சு. ஸோ இதை வந்து ஓகே கொடுத்துட்டேன்னா எனக்கு இது வந்து ஒரு காலம் ஆட் ஆகிடும். இது ஜஸ்ட் ரீநேம் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டமர் ஐடி அந்த பர்டிகுலர் கஸ்டமர் காலம்லேருந்து வரும். அங்கேயே ஐடி இருக்கும். பட் இது இங்கே வந்து ஐடி செப்பரேட்டாக ஒரு காலமில் க்ரியேட் ஆகிருக்கும். பட் இப்போ அதை வியூ நெட் பார்த்தீங்க அப்படின்னா வரல. ஏன் அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இங்கே பவர் பியில் நடந்திருக்கு. ஸோ அதனால் இது கொரி ஃபோல்டிங் ஆகலை. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த பர்டிகுலர் ஐடி செப்பரேஷனை SQL மூலமாக நீங்கள் சர்வர்லேயே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐடின்னு ஒரு காலமே க்ரியேட் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காலமை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ரிமூவ் பண்ண காலம்லேயே அந்த காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். கஸ்டமர் ஐடி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கஸ்டமர் ஐடி ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து இது சர்வர்லேருந்து வர்ற காலம். ஸோ இதை நீங்கள் மறுபடியும் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த காலம் எந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் உங்களுக்கு கொரி ஃபோல்டிங் அஃபெக்ட் ஆகுதோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் சர்வருக்கு புஷ் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு சர்டன் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஃபில்டரை வந்து கடைசி ரோவாக வச்சுருக்கேன். இப்போ கடைசி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டெப்ஸாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நான் முன்னாடி மூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரிமூவ் காலம்ஸ் கொடுக்குறேன். இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்படி ஃபில்ட்ரு பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது நம்மளோட ரோ கவுண்ட்டே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அப்ளை ஆகிற எடுத்துக்கிற டேட்டா சைஸும் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே ஸ்டெப்ஸ் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபில்டர் இருந்தது அப்படின்னா ஃபில்டர் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து நீங்கள் அடுத்தடுத்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நீங்கள் பவர் கொரியை பொறுத்தளவு நீங்கள் சார்ட்டிங், டிசெண்டிங், அசெண்டிங் இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா ஹோல் டேட்டாவுமே சார்ட் ஆகும். அந்த ஒரு ஸ்டெப்புனால் உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஓகே, ஸோ அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மெர்ஜ், அப்பெண்டு இந்த மாதிரியான
queries எல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பவர் பிஐயில் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை எஸ்கியூஎலுக்கு மூவ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார் எப்படி மர்ஜ் பண்ணுறது அப்படின்றது கேட்டிருந்தார். மர்ஜ் காலம்னா என்ன அப்படின்னா சில காலம்ஸை வந்து தனித்தனி செப்பரேட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னமே பேசின மாதிரி கஸ்டமர் நேமும் ஐடியும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காலம்ஸில் இருந்தது, அதை நீங்கள் மர்ஜ் பண்ணோம் அப்படின்னா அதையும் நீங்கள் மர்ஜ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்துட்டு இந்த 2 காலம் மர்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா இது 2ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மர்ஜ் காலம்னு இருக்கு இல்லையா, மர்ஜ் கொடுத்திங்கன்னா என்ன காலம் நேம்னு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் ஐடி நியூ அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா இந்த காலம் மர்ஜ் ஆகி இன்னொரு காலம் க்ரியேட் ஆகிரும். ஓகே, ஸோ இப்போ இங்கே கஸ்டமர் ஐடி நியூ அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இதில் என்ன பிரச்சனைனா கஸ்டமர் ஐடி காலம் போயிடும், கஸ்டமர் நேம் காலம் போயிடும். நான் 2 காலம் மேட்ச் பண்ணல, அந்த 2 காலம் போயிடும், அதுக்கு பதிலாக நியூ காலம்ஸ் வந்துடும். இப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த காலமாக டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அது மூலமாகவும் பண்ணலாம். இந்த காலம் உங்களுக்கு வேணும், மர்ஜ் காலமும் வேணும், இந்த காலமும் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மர்ஜ் ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து query ஃபோல்டிங்கில் வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் செக் பண்ணி சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து இந்த மர்ஜ் ஸ்டெப்பையும் நீங்கள் எஸ்கியூஎல்ல பண்ணிக்கலாம். ஸோ அங்கே பண்ணிட்டீங்கன்னா இங்கே தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் query ஃபோல்டிங் ஒர்க் ஆகலையோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை பவர் பிஐயில் பண்ணுறது வேஸ்ட்டு, அதுக்குள்ள நீங்கள் எஸ்கியூஎல்ல பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம அன்னெசரி காலம் எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதனால் மாடல் சைஸ் எவ்வளோ தூரத்துக்கு ரெடியூஸ் ஆகுது, ரெஃப்ரெஷிங் டைம் எவ்வளோ தூரத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் query ஃபோல்டிங் ஒர்க் ஆகாது அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் எப்படி நம்ம எஸ்கியூஎலுக்கு புஷ் பண்ணோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். காலம் பை எக்ஸாம்பிள் அந்த ஆப்ஷனை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். நான் ஏதாவது ஆப்டிமைசேஷன்ஸ் ஐடியாவை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் டேக்ஸை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, உங்களோட டேட்டா செட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு டேக்ஸ் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.